தூங்கி ஏஞ்சி காலையில் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நமக்கு ஆப்போசிட்டில் நமக்கு பிடிச்ச பர்சனோ இல்லை திங்ஸோ இருந்துச்சுன்னா அதை பார்க்க வரப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த டேவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுற பீப்புள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஊருக்கு போகிறதுனால ஒரு 1 month லாங் கேப் இருக்கும். ஸோ வீட்டை அப்படியே விட்டுட்டு போனேன்னா கண்டிப்பாக ரொம்ப குப்பையாக இருக்கும். ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது தலைவலி தான் வரும். அப்படின்றதுனால வெக்கேஷனில் ஒரு 1 day 2 days ஸ்கிப் பண்ணால் கூட பரவாயில்ல, இருந்து வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கிளம்பலாம். அப்படின்றதுனால தான் இந்த க்ளீனிங் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு 11 o'clock ஆகிடுச்சு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்படி என்னம்மா ஒரு பேச்சுலர் வீட்டில் இருக்க போகுது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் சத்தியமாக இல்லைங்க. கிச்சன் வேலையை தொட்டாலே ஆஃப் டே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி. பிகாஸ் மசாலா டப்பாவெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு அந்த பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணி அதை காய வச்சு வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சப்பாத்தி சுட்டு செகண்ட் டைம் ஃப்ளஃபியாக நல்லா புஃப்னு வந்தோடனே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. நைட் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஆக்சுவலி படுத்தேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.